ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 30 டேஸ் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 30 டேஸ் ஸ்டடி பிளான் வந்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி பிளான் 30 நாள் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற பிளானை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக ரெடி பண்ணி ஷெடியூலே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்? சிலர் வந்து ஓனா ஷெடியூல் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஷெடியூலை போடுறது பெருசு கிடையாது. இது எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம், டெஸ்ட் எப்படி எழுதலாம். ஏன்னா ஷெடியூல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி போர்ஷனை முடிச்சிடுறீங்க, ஆனால் எக்ஸாமில் போயிட்டு மார்க் வர மாட்டேங்குது. ஸோ அப்போ படித்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எப்படி படிக்கலாம், அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஷெடியூல் பிளான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டே 1, டே 2, டே 3ன்னு சொல்லிட்டு லைனாக இருக்கும். ஸோ டே 1 நீங்கள் தமிழில் என்ன படிக்கணும், மேத்ஸில் என்ன பார்க்கணும், ஜிகேல என்ன பார்க்கணும்னு சொல்லி கிளியராக கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஷெடியூல் ஓகேவா இருக்கு அப்படின்னா நீங்கள் அதில் படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே ஓனா அதை வச்சு ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் ஷெடியூல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நம்ம ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிட் வைஸ் ப்ரையாரிட்டி வைஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ யூனிட் 5, 6 தான் ஃபர்ஸ்ட் படிப்போம். ஏன்னா யூனிட் 5, 6லேருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 40 மார்க் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பாலிட்டி, அதுக்கப்புறம் ஐஎன்எம், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி, அப்படிதான் நம்ம படிப்போம். ஓகேங்களா? சயின்ஸ் வந்துட்டு நடுவில் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த லெசன்ஸை மட்டும் படிச்சா போதும். ஓகேங்களா? இப்போ இந்த ஷெடியூல் எப்படி இருக்கும்னா போர்ஷன் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கும். ஆனால் எல்லா யூனிட்டையுமே கவர் பண்ணியிருக்கும். பட் சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டும்தான் நம்ம ஷெடியூலில் நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்குது, இல்லை நீங்கள் ஆல்ரெடி நான் ஷெடியூல் கொடுத்தது போக எக்ஸ்ட்ரா லெசன்ஸ் ஏதாவது படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அதை நடுவில் ஆட் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஷெடியூல் வந்து இப்படி தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஓனாக ஷெடியூல் போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு எப்படின்னா அன்னன்னைக்கு நிறைய பேர் ஷெடியூல் போடுவீங்க. ஸோ அப்படி போடாமல் டில் எக்ஸாம் வரைக்கும் ஷெடியூல் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ 30 டேஸ் தானே இருக்குது, அதனால டில் எக்ஸாம் வரைக்கும் ஷெடியூல் போட்டுக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா மோஸ்ட்லி என்ன பண்றாங்கன்னா ஃபுல் டே ப்ரொடக்டிவா படிச்சா பாஸ் ஆயிடலாம், அதுதான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம அன்னைக்கு ஃபுல் டே ப்ரொடக்டிவா படிக்கிறதுக்கு நம்ம எடுத்து படிப்போம், படிக்க சோம்பேறித்தனமா இருக்கும், ஆல்ரெடி படிச்ச சப்ஜெக்டை படிப்போம். அது இதையும் பண்ணி நமக்கு எது இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதை படிச்சுட்டு அந்த டேவை ஓட்டிடுவோம். பட் என்ன நம்மளுக்கு நம்மளே பொய் சொல்லிக்கிறோம்னா நான் 8 hours ப்ராப்பரா படிச்சிருக்கேன் அப்படின்னு நம்மளே பொய் சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? நம்ம கான்சியஸ்க்கு நம்மளே பொய் சொல்லிக்கிறோம். கடைசியில் நான் 8 hours ப்ராப்பரா படித்தேன், 1 month படித்தேன், 3 month படித்தேன், 6 month டெய்லியுமே 8 hours படித்தேன் அப்படிம்போம். ஆனால் என்ன படித்தோம் எஃபெக்டிவாக சிலருக்குலாம் தமிழ் படிக்க பிடிக்கும், ரிப்பீட்டடாக தமிழே படிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே ஜிகே பாலிட்டியெல்லாம் நம்ம படிக்காம வச்சுருப்போம். அது நமக்கும் தெரியும், அது படிக்கலை எக்ஸாமுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியும். அது எப்போ பயம் வரும்னா அந்த 1 month முன்னாடி தான் நம்மளுக்கு பயம் வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா கான்சியஸ் பிடிக்காது, படிச்சதையே படிக்கலாம். 8 hours படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் சொல்லிட்டீங்க, வேற வழி இல்லை, படிச்சுதான் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா படிச்சதையே படிக்கலாம். இன்னும் டெப்த்தாக தமிழில் போய் நிறைய யூடியூப்ல சர்ச் பண்ணுறது, டெஸ்ட் போடுறது, மேக்ஸை பார்க்குறது, அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுவோம் அந்த 8 hours. அப்படி இல்லைன்னா யூடியூப்ல போய் மோட்டிவேஷன் வீடியோ, லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது, ஏதோ ஒரு லைவ் டெஸ்ட் ஒரு சேனல் ஃபாலோ பண்ண பரவாயில்ல, ஃபுல் டே உட்காந்து லைவ் டெஸ்ட், மேக்ஸ் பிடிச்சா மேக்ஸே போட்டு பார்க்கறது, தமிழில் ஜிகேல சில டாபிக் பிடிச்சா அதை பற்றி இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கிறேன், ஸ்கூல் புக்கை தாண்டி தெரிஞ்சுக்கிறேன், ப்ரீவியஸ் இயர் போய் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த 8 hours அப்போ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம்னா கிடையாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ ஷெடியூல் படி தமிழ், மேக்ஸ், ஜிகே முடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஷெடியூல் போட்டுருங்க. அது எக்ஸாம் வரைக்கும் போடுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல எடுத்தோன்னே நம்ம 30 நாள் படிக்கலாம், ஓகே நான் இப்போ வந்து எடுத்தோன்னே நான் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால தமிழை மட்டும் படிக்கலாம், அப்படி படிக்க முடியாதுல்ல. ஏன்னா அப்போ லாஸ்ட் நாள் நம்மளுக்கு என்னது யூனிட் எல்லாமே பெண்டிங் ஆயிரும். அப்போ பெண்டிங் ஆகுறப்ப அது எத்தனாவது நாள் பெண்டிங் ஆகுது, எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் அது கேரி ஃபார்வர்டாகி கடைசியில் படிக்காம எக்ஸாமுக்கு போகிறோமா நமக்கு ஒரு ஐடியா இருக்காது. அப்போ டில் எக்ஸாம் வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு மைண்ட் மேப் மாதிரி இருக்கும். இந்த நாள் இது முடிக்கிறேன், இல்லை எனக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி முடிச்சிட்டாதான் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். சிலர் வந்து எனக்கு 3 நாள் வரைக்கும் படித்தாலும் ஓகே, டே 1 நான் ப்ராப்பராக ஞாபகம் வச்சிருப்பேன், ரிவிஷன் பண்ணிப்பேன். சிலருக்கு எப்படி இருக்குன்னா நடுவில் எனக்கு ரிவிஷன் பண்ணாதான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷெடியூல் போட்டுக்கோங்க. பட் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், சிலருக்கு வேணா ஒரு நாள் முன்னாடி ஃப்ரீயா இருக்கணும்னு தோணும். சீரியஸா நான் சொல்றேன், எனக்கு வந்து ஃப்ரீயா இருக்க தோணாது. ஓகேங்களா? நான் என்னதான் படிச்சாலும் காலையில இருந்துச்சு தூக்கம் வராது, நான் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நம்ம மேரேஜ்லாம் ஞாபகம் இருக்குல்ல, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு உங்க மேரேஜ் டே யோசிச்சு பாருங்க. நைட்டு 1 மணிக்கு வந்துட்டு தூங்கிட்டு காலையில் ஏர்லி மார்னிங் மோஸ்ட்லி இந்த முகூர்த்தம்லாம் வச்சுருந்துருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிருப்போம். அப்போ நம்ம என்ன கல்யாணத்தப்போ தாலி கட்டுறப்போ ரிசப்ஷன் அப்போ நம்ம தூங்கியிருப்போமா? கிடையாது. அப்போ என்னது நம்ம வந்து கல்யாணம் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான நாள், நம்ம கல்யாணம், அதுக்காக வந்துட்டு
நைட்டு ப்ராப்பரா தூங்கணும், தூங்கலைன்னா அன்னைக்கு வந்து நான் தூங்கிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இல்ல கல்யாணத்துக்கு போய் தூங்கிட்டு நான் நைட் தூங்கலன்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்ப எக்ஸாம் அப்ப மட்டும் ஏன் டிஸ்ட்ராக்ட் ஆகுது? ஓகேங்களா? அது ஏன்னா நம்மளுக்கு அந்த அந்த விஷயம் அந்த டே எக்ஸைட்டடா இருக்கு, நம்ம அதை பண்றோம். அது நமக்கு வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு தெரியும். அந்த டேவை எவ்வளவு பர்ஃபெக்டா கொண்டு போக முடியுமோ கொண்டு போறோம் இல்லையா? அது மாதிரிதான் வந்துட்டு எக்ஸாமும். ஸோ முன்னத்து நாள் லேட்டா தூங்குறது அதெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு ஹெல்த்து தூக்கத்தெல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணலாம். அதுக்காக தூக்கத்தை மெயின்டைன் பண்றேன், நைட்டு நல்லா தூங்குறேன், முன்னத்த நாள் வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்காக ஒரு மூவி போறேன், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச, அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா மைண்ட்ல எப்பவுமே உங்களுக்கு தெரியும், நம்ம மைண்டுங்கிறது ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான். எதெல்லாம் ஞாபகம் இருக்கும், நம்ம கடைசியா என்ன போட்டோமோ அது நல்லா ஞாபகம் இருக்கும். அதுக்கு முன்னத்த நாள் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்கு முன்னத்த நாள் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். ஒருவேளை அந்த டே ஒன்னே நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னா நீங்க நிறைய டைம் அதை திரும்ப திரும்ப மைண்டு காமிச்சு 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 அதை ப்ரையாரிட்டி பண்ணியிருப்பீங்க. இப்போ 29 டே வந்து நல்லா படிச்சுட்டு 30வது நாள் நான் படத்துக்கு போறேன், ரிலாக்ஸ் பண்றேன், தூங்குறேன்னா உங்களுக்கு அடுத்த நாள் காலையில அந்த மைண்ட் செட் படமாத்த அந்த மைண்ட் செட் இருக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசின மைண்ட் செட் இருக்குமா? சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்குமா? சப்ஜெக்ட் படிச்சா ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகணும்? ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, இதுவும் நம்ம வாழ்க்கையில முக்கியமான விஷயம் தானே. ஸோ அதனால முன்னத்த நாள் சப்ஜெக்ட் படிச்சா ஸ்ட்ரெஸ் ஆகும்லாம் இல்லை. 30 டேஸ் வரைக்குமே பிளான் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஏன்னா தானே நம்ம ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு வந்து 10th தமிழ் இயல் 1 ஜிகேல யூனிட் 5ல ஒரு லெசன் பிளான் பண்ணியிருப்போம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா சம்மந்தமே இல்லாம பாலிட்டியில ஒரு லெசனை டெஸ்ட் போடுறது. ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணி படிச்சிருப்போம்ல, இது ரிவிஷன் ஷெட்யூல் தானே, சரி அப்ப பாலிட்டி ஞாபகம் இருக்கான்னு டெஸ்ட் போடுறது. அப்ப என்ன ஆகும், இந்த ஷெட்யூல் வந்துட்டு ஒன்று இந்த ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுருவீங்க, அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. அதுவே நமக்கு ஒரு கில்ட் ஃபீலை கொடுக்கும், அடுத்த நாள் ஒழுங்காக படிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்னன்னா, அன்னைக்கு படிச்சிருக்கீங்களே அந்த அந்த ஷெடியூல் வந்துட்டு அன்னைக்கு படிச்ச ஷெடியூல் இருக்க சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்குமா? இருக்காது. அன்னைக்கே சம்பந்தமே இல்லாமல் பாலிட்டி நம்ம யூனிட் வைஸ் இப்போ படிக்கிறோம் அப்படின்னா ஒரு யூனிட்ல இருக்கிற எல்லா லெசனையும் படிக்கணும். ஏன்னா அது ஃபுல்லாமே ஒரே சப்ஜெக்ட், அப்பதான் நம்மளால கோரிலேட் பண்ணி படிக்க முடியும். ஸோ அப்போ சம்மந்தமே இல்லாமல் போறப்ப கான்சியஸ் நமக்கு மைண்ட்ல வந்துட்டு புரிஞ்சுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு என்ன ஷெடியூல் படிக்கிறீங்களோ அதுக்கான டெஸ்ட் மட்டும் போடுங்க. ஓகேங்களா? ஒரு ஷெடியூல் முடிக்கிற வரைக்கும். அதே மாதிரி செக்லிஸ்ட் வச்சுக்கோங்க. செக்லிஸ்ட் ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு இந்த ஒரு 3 லெசன் 4 லெசன்னா அதை லைனா எழுதிட்டு ஒன்றும் செக்லிஸ்ட்னா 10th தமிழ் இயல் 1 மேக்ஸ் இந்த டாபிக்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஜிகேல வந்து இந்த லெசன் ஹைலைட் பண்ண போறேன், இல்லை இந்த லெசனை ரிவிஷன் பண்ண போறேன், இந்த லெசனை புதுசா படிக்க போறோம், 4 டாஸ்க் போட்டுட்டு அதை வந்து முடிக்க டிக் பண்ணுங்க. டிக் பண்றப்ப நமக்கு ஒண்ணு கில்ட் ஃபீல் ஆகும், நம்ம ஒழுங்கா படிக்கலாம், கில்ட் ஃபீல் ஆகி நல்லா படிப்போம். இன்னொன்னு ஒன்னையோ 2 டிக் பண்றோம். நைட்டு 7 மணிக்கு தான் நான் வந்துட்டு 1 டிக் பண்றேன், ஃபுல் டே வேஸ்ட் பண்ணிட்டேன். நைட்டு 7 மணிக்கு 10th தமிழ் இயல் 1 டிக் பண்ணோம் அப்படின்னா ஒண்ணு வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் என்கரேஜா ஃபீல் ஆகும். 7ஆம்னா என்ன ஒரு 12 மணி வரைக்கும் உட்காந்து நாளைக்கு டிக் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இனி ஒரு டிப் இருக்கு, 2 மினிட் டிப்னு. ஸோ அதை நான் நாளைக்கு நம்மளோட ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு ஆட் பண்றேன். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு குரூப் ஸ்டடி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. குரூப் ஸ்டடி பண்றது எவ்வளவு நேரம் நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடா பேசுவோம் ஃபர்ஸ்ட் விஷயம் தெரியாது. இனி ஒன்று நம்ம ஒரு ஷெடியூல் படிச்சுட்டு இருப்போம், அங்க ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாரும் நம்ம ஷெடியூலே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சில நேரம் வந்துட்டு அவுட் ஆஃப் புக் போய் நிறைய பேர் படிப்பாங்க. சிலர் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்றவங்க குரூப் 4 படிப்பாங்க. அவங்களோடதுல புக்லயே இருக்காது கொஸ்டின்ஸ், ஏன்னா நான் அது ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அவங்க கிட்ட பேசுறப்போ உண்மையாலுமே எனக்கு செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப குறையும். நம்ம ஒழுங்கா படிக்கலையோ அப்படின்னு தோணும். இனி ஒரு விஷயம் என்னன்னா பாஸ் ஆக முடியாதோன்னு பயம் வரும். ஓகேங்களா? அது புக்ல இருந்து கொஸ்டின் கேட்டு மறக்குது அப்படிங்கிறப்ப அது சில பாசிட்டிவா போகலாம். ஓகேங்களா? சிலர் வந்து ரொம்ப நல்லா நம்மள ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காகவே அவுட் ஆஃப் புக்ல இருந்து கொஸ்டின் வந்துட்டு குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஈகோ கிளாஸ்லாம் இருக்கும். அப்போ நம்ம அதை மைண்ட்ல ஏத்திட்டு நம்ம ஷெடியூல் நம்ம மறந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால குரூப் ஸ்டடி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க 1 மந்த்துக்கு. அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்ல இப்ப நான் வந்துட்டு யூனிட் 5 6 பாலிட்டி எல்லாம் படிச்சுட்டேன், ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி சயின்ஸ் எல்லாம் ஒழுங்கா படிக்கல அப்படின்னா இப்போ ஐஎன்எம்ல ஒரு 10th வரைக்குமாவது 6 to 10th வரைக்குமாவது, ஏன்னா குரூப் 1 10th வரைக்கும் தான் நமக்கு அதிகமாக கேட்பாங்க. அட்லீஸ்ட் 6 to 10th வரைக்குமாவது படிக்கிறது. ஹிஸ்ட்ரிலையும் 6 to 10th 7th ஹிஸ்ட்ரி 6th ஹிஸ்ட்ரி படிச்சாலே ஹிஸ்ட்ரி டாபிக் முடிஞ்சிடும். அதோட எலாபரேஷன் தான் 11th கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் அதை மட்டுமாவது படிக்கிறது. சயின்ஸ்னா அதிகமாக கேட்குற கொஸ்டின் இல்லைன்னா ஒரு 4 யூனிட் இருக்கும் சயின்ஸ்ல வச்சுக்கோங்களேன். கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இருக்கு, பிசிக்ஸ் இருக்குன்னா அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை ஆல்ரெடி எது படிச்சிருக்கீங்களோ அட்லீஸ்ட் அந்த 2 யூனிட்டையாவது ரிவிஷன் பண்றது. அந்த மாதிரி எல்லா யூனிட்டையும் தொட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து ஐஎன்எம்ல போய் 2 லெசன் படிக்க கூடாது, முடிக்கணும். அட்லீஸ்ட் 10th லெவலுக்காவது படிச்சிருங்க. ஓகேங்களா? சயின்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட லெசனாவது படிங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஷெடியூல்ல வந்துட்டு சயின்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட லெசன்ஸ் தான் கொடுத்துருப்பேன், எல்லாமே கொடுத்துருக்க மாட்டேன். மோஸ்ட்லி பிசிக்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்க மாட்டேன். நீங்க அதை படிச்சிருக்கீங்கன்னா நடுவில் ரிவிஷனை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 5 விஷயத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இந்த மந்த் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஈஸியா வந்து நம்ம பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நிறைய ரிவிஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நான் ஷெடியூல் உங்களுக்கு கொடுக்குறேன், அது உங்களுக்கு ஓகேன்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டட்
ரிலேட்டடா ஏதாவது லைவ் டெஸ்ட் போட முடியுமா? அதே மாதிரி இந்த 1000 கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அந்த தமிழ் 1000 கேள்விகள் அப்படின்னு சொல்லி சீரீஸ். ஸோ அது வந்து நாளையிலேருந்து நான் டே 10லேருந்து 1 by 1 ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நம்ம அதையும் பார்த்தோம்னா தமிழ் நீங்க என்ன படிச்சாலுமே அதை ரிலேட் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அது மாதிரி நான் வீடியோ போடுறேன். இதுக்கு ஏதாவது லைவ் டெஸ்ட் பிளான் பண்ண முடிஞ்சா நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். until then bye.